Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.40 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ஜிபி டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் சம். அதனால் அதுக்கு முன்னாடி ஜிபினா என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுருவோம் பார்த்துருவோம். ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8, 10, 12 இப்படி இன்க்ரீஸ் ஆகி இப்படி போணுச்சுன்னா அது வந்து ஒரு ஏபி. அதே நேரத்தில் 2, 4, 8, 16, 32 இப்படி போணுச்சுன்னா அது வந்து ஒரு ஜிபி. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறது வந்து ஏபி. இது வந்து என்ன அப்படின்னா ஜிபி. ஏபிக்கும் ஜிபிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு குறிப்பிட்ட வேல்யூவால் இன்க்ரீஸ் ஆகி போணுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது வந்து ஏபி. ஒரு குறிப்பிட்ட வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ஜிபி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்னில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்னில் 2 2வாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8, 8 + 2 10. ஓகேவா? ஸோ 2 2வாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஒரு குறிப்பிட்ட வேல்யூவால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சுன்னா எல்லா இன்டர்வல்லையும் எங்கேயுமே அந்த 2வை தவிர வேறு எந்த வேல்யூவாலையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஏபி. ஆனால் ரெண்டாவது ஒன்றில் பாருங்கள். 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 4வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, 8வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, 16வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32. அவ்வளோதாங்க வித்தியாசம். இவ்வளோ தான் படிக்கணும். இப்போ தான் படிக்கணும். இப்படி தான் படிக்கணும். இதுக்கப்புறம் ஜிபியில் நிறைய விஷயங்கள் படிக்கணும். அது அந்தந்த சம் வரும்போது நம்ம படிப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ ஏபினா என்ன, ஜிபினா என்ன, ஏபியில் நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம். இப்போ ஏபியில் போட்டிருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு தான் இந்த வீடியோவுக்கு வரணும். எடுத்தடுப்பில் இந்த வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலையும் புரியாது, காலும் புரியாது. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏபினா என்ன, ஒரு குறிப்பிட்ட நம்பரால் ஆட் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் தான் வந்து என்னது ஏபி. ஒரு குறிப்பிட்ட வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் தான் ஜிபி. தட்ஸ் ஆல். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அதை நம்ம எக்ஸாம்பிளை வச்சே பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் 2.40 எடுப்போம். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3 சம் கொடுத்து எதெல்லாம் ஏபி, எதெல்லாம் ஜிபி, எதெல்லாம் ஜிபி இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜிபியா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா செகண்ட் டேமை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் டேமை ஃபர்ஸ்ட் டேமால் டிவைட் பண்ணணும். ஸோ 14 7ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க, 2 கிடைக்குது. தேர்ட் டேமை செகண்ட் டேமால் டிவைட் பண்ணணும், 3/2 கிடைக்குது. ஃபோர்த்து டேமை தேர்ட் டேமால் டிவைட் பண்ணணும், 4/3 கிடைக்குது. சேமாகவே கிடைக்கல. அப்போ இது ஜிபி இல்லை. அவ்வளோதான். ரெண்டாவது சீக்வன்ஸ் எடுத்துக்கிடுவோம். 1ஐ 1/2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் டேம் வந்து 1, ஃபர்ஸ்ட் டேம் வந்து 1/2. 1ஐ 1/2ஆல் என்ன செஞ்சுருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. 1 / 1/2ன்னு இருந்திருக்கும். 1 அப்படியே இருக்கும். 1/2 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகி நியூமரேட்டருக்கு வரும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ 2ன்னு கிடச்சிரும். 2/1 which is equal to 2. அதே மாதிரி தேர்ட் டேமை செகண்ட் டேமால் டிவைட் பண்ணியிருக்காங்க. 2ஐ 1ஆல் டிவைட் பண்ணணும், 2. அதே மாதிரி அதுக்கடுத்து ஃபோர்த்து டேமை தேர்ட் டேமால் டிவைட் பண்ணியிருக்காங்க, 4/2 2. இப்போ எல்லா பக்கமுமே 2 தான் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஜிபி. இது ஜிபி கிடையாது. இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 25ஐ 5ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டேமை ஃபர்ஸ்ட் டேமால் டிவைட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டேமை செகண்ட் டேமால் டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபோர்த்து டேமை தேர்ட் டேமால் டிவைட் பண்ணியிருக்காங்க. வேறு வேல்யூ கிடைக்குது. அப்போ இதுவும் ஜிபி கிடையாது. ஸோ எல்லா தடவையும் எந்த டேமை கொண்டு அதுக்கு முன்னாடி உள்ள டேமை கொண்டு டிவைட் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அது ஜிபி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.